முந்திரியை வந்து பழமாக பார்த்தோம், இங்கே முந்திரியை உடைச்சோம். இப்போ முந்திரியை வந்து ரோஸ்ட் பண்ணி அதுபோல் முந்திரி பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய பயிற்சி முறைகள் அதுபோல் செய்து கொண்டிருக்கு. அதே போல் பலா வந்து பலாப்பழம் ஒரு பழம் வேணால் 100 ரூபா, அது மதிப்பு கூட்டி விற்கும்போது 200 ரூபாய் 300 ரூபாய் வரக்கூடிய வாய்ப்புகள். இது போன்ற முறைகள் தான் இப்போ நாங்கள் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. விவசாயிக்கு பயனுள்ள மாதிரி தான் பயனுள்ளன்னு சொல்ல போனால் இப்போ வந்து இப்போ இன்னும் ஒரு இப்போ விரைவில் பார்க்கலாம். விவசாயிகள் பயனுள்ள வகையில் இந்த அரசாங்கம் புதிய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது வெகு விரைவில் அதனுடைய விவசாயம் நேரடியாக பயன்படுகிறது. எப்படி உழவர் சந்தை விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்கின்ற காய்கறிகளை ஒரு சந்தையில் இடைத்தரகர் இல்லாமல் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இப்போ உழவர் சந்தை கலைஞர் அவர்கள் அந்த தினம் தொடங்கி வைத்தது இப்போது பேசும் பொருளாக இது அமைந்திருக்கிறது. அதே போல் அடுத்த இந்த நம்முடைய முதல்வர்கள் புதிய இது ஒரு திட்டத்தை உருவாக்க இருக்கின்றார்கள். விவசாயிகள் நேரடியாக தாங்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் நேரடியாக விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழலும் வெகு வரையில் வரும். முன்னாள் முதல்வர் கலைஞருக்கு நாணயம் வெளியிட்டாங்க. அது குறித்து நிறைய தகவல் வந்து சமூக ஊடகத்தில் பரவுறாங்க. அதாவது பாஜக கூட இணக்கமா இருக்காங்க திமுக அப்படின்ற பேச்செல்லாம் வருது. இப்போ முதல்வர் இப்போ நேரடியாக இப்போ அறிக்கையை கொடுத்துருக்காரு, நாங்களும் அறிக்கை கொடுத்துருக்கோம். பேசுனா தப்புங்கிறீங்க, அப்புறம் காலில் ஊந்து அப்புறம் கையை பிடிக்கிறதுலாம் அதெல்லாம் எப்படி நெருக்கமாக கையை பிடிச்சவங்கலாம் இப்போ வந்து கையை அட்டை பிடிச்சிட்டாங்களே. நாங்கள் ஒன்றும் இப்போ எங்களுடைய கொள்கையாக இப்போ முதல்வருடைய கலைஞருடைய நாணயத்தை இப்போது அவர்கள் ஒன்றிய அரசு மூலமாக இப்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். அது ஒரு கூட்டம், ஒரு அரசு நிகழ்ச்சி. நாங்கள் வந்து இப்போ அவங்களுடைய ஆட்சியில் வந்து அடிக்கடி வந்து சந்தித்தார்கள், அடிக்கடி கொண்டு போய் பாரத பிரதமரை பார்த்தார்கள். அப்போ உள்ள பிரதமர் வந்து 2 கட்சி அப்போ இப்போன்னு ஓபிஎஸ் இபிஎஸ்ஸா 2 கையும் இணைச்சாங்க. இங்கே யாரும் இணைச்சாங்களா? கை கொடுத்தாங்களா? வணக்கம் நன்றி வணக்கம் அதான் சொன்னோம். வேற இணக்கப்படுத்துவதற்கு அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்களுக்குள் ஏற்பட்ட பிணக்கை தீர்த்து இணக்கமாகவதற்கு பாரத பிரதமர் நேரடியாக வந்து இணைச்சி விட்டாங்க, பேச்சுவார்த்தை பண்ணாங்க. அது போன்ற செயல்படு. அப்போ அவங்க வந்து பேசிட்டு இவங்க வந்து ஒரு நிகழ்ச்சி, ஒரு அரசாங்கம் ஒரு நாணயத்தை கலைஞருடைய நாணயத்தை உருவம்படுத்த 100ஆண்டு பரிசாக அவர் அளித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கே வந்து ஐயோங்கிறாங்க. தமிழகத்தில் திமுக இது வந்து நாகரிகமற்ற பேச்சு, நாகரிகமற்ற செயல். ஏன்னா அவங்களுக்கு இந்த நன்றிங்கிற வார்த்தைக்கு அவங்க கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் சசிகலா காலில் போய் தவழ்ந்து போனது யாரு? தவழ்ந்து போய் முதலமைச்சராகிட்டு மறுநாள் உள்ளே போனோன்னா அவ்வளோ ஒரு நன்றி கெட்டவர்கள் அவர்கள் இப்போ கையை பிடிச்சி விட்டது எல்லாம் அந்த பாஜக அவர்கள். நாங்கள் ஒன்றும் இணக்கமாக கிடையாது. அரசாங்கத்துக்கு நிகழ்ச்சி, அதனால் ஒரு நிகழ்ச்சி. தமிழகத்தில் திமுக பாஜகவோட நட்புறவு எந்த அளவுக்கு எப்போதும் போல தான் இருக்குது. நட்புறவாய்க்கு எங்களுக்கு இருக்குது. நட்புற இதில் ஒரு நாளே ஒரு மேடையில் நாங்கள் நிற்பேன். எங்களுடைய கொள்கை விட்டு கொடுக்க முடியாது என்று முதல்வர் உறுதியாக இருக்கின்றார்கள். எல்லோரும் உறுதியாக இருக்கின்றார்கள். ஏன்னா இந்த அருவாமுக்கு திட்டம் வந்து நீங்கள் முன்ன அமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்த திட்டம். ஆனால் இல்லையே, அருவாமுக்கு திட்டம் வந்து புதிய திட்டம். அதுக்கு நிதியாக இப்போது ஆணை வழங்கிய மறுநாளே இப்போ வந்து நாங்கள் அடிக்கல் நாட்டி இப்போ துவங்கப்பட்டிருக்கிறது. இது இந்த திட்டம் கிட்டத்தட்ட 10 மாத காலம் பணியக்கூடிய திட்டம். இப்போ அது கூட சம்பந்தமாக இப்போ மாவட்ட ஆட்சியர் கேட்டிருந்திருக்கிறோம். அருவாமுக்கு திட்டம் கிட்டத்தட்ட 6 மாதத்தில் முடிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை நிலைப்பாட்டில் இருக்கிறது. அது பணியும் நடந்து கொண்டிருக்கிறது. நகராட்சி இப்போது அதனுடைய விரிவாக்கம், கடல் நகரத்தை தூய்மைப்படுத்துகின்ற பணியில் இப்போ அதுவும் சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டோம். கடந்த ஒரு திட்டம் ஏன்னா அடிக்கடி இந்த டவுன் நகராட்சியில் வந்து மழைநீர்
வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் காடு போல இருந்ததை மாற்றுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு திட்டங்கள் இப்போ தீட்டப்பட்டிருக்குது. அதோடைய நிலை என்ன என்பதையும் இப்போ அதை ஆய்வு செய்து கொண்டோம். கடலூர் மாநகரத்தை நல்ல வெளிச்சமாக கொண்டு வருவதற்கு வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். கடலூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் குப்பைக்கு கொட்டத்துக்கு தனியான இடம் எங்குமே கிடைக்கல. அது இல்லாமல் குப்பை அள்ளறதுன்றது சுத்தமாக கிடையாது. யாருமே அள்ள மாட்டுறாங்க பெரும்பாலும். இந்த ஸ்மார்ட் கிளீனிங் ஒரு கிட்ட கொடுத்தாங்க, அவங்களும் சரியா அள்ளுற மாதிரி தெரியல. அங்கங்கே குப்பை வந்து தெருக்கள் முனையில் வந்து கொட்டிக்கிறது. வெகு வரையில் இப்போ நானே நேரடியாக வந்து ஆய்வு செய்வேன். மாநகராட்சி விரிவாக்கம் பண்ணும்போது வந்து எங்க ஊராட்சி சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுன்னு நிறைய பேர் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, மனு கொடுக்குறாங்க. அது குறித்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா? மாநகராட்சிக்குள்ளே தகுதியான பகுதிகள் தேவை. ஒரு மாநகராட்சி உருவாவதற்கு பகுதிகள் தேவை. அந்த தேவை எவ்வளவு தேவையோ அவ்வளவு தேவை இது இணைக்கப்படும். ஏன் கிராம பகுதி இருக்கு, விவசாய நிலங்கள் சொல்றாங்க. எங்கே மனு கொடுத்தாங்க சார் ஒருத்தங்க, எங்களை வந்து சேர்க்கக்கூடாதுன்ற மாதிரி மாநகரத்தை சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வளர்ச்சி மாநகரமாக இருக்கும்போது வளர்ச்சி கிராமங்கள் வளர்ச்சியாக நகரப்பகுதியாக மாறும்போது அதனுடைய இடத்துடைய விலையும் பொருளாதாரம் முன்னேற்றமும் ஏற்படும். ஆக ஒரு மாநகராட்சி பழமையாக வாழ்ந்த கடலூர்னு சொல்லலாம். கடலூர் வந்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வரை பரவி இருந்த கடலூருக்கு மையமாக இருந்த கடலூர் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையில் தான் மாநகராட்சி உருவாக்கப்பட்டது. அருகில் பாண்டிச்சேரி புதுவை மாநிலம் இருக்கிற காரணத்தால் அது தாண்ட முடியவில்லை, ஆற்றை தாண்ட முடியவில்லை. ஆற்றுக்கு இந்தாண்டே நாம் இருக்கின்றோம். ஆக இருக்கிற இடத்தை நகரப்பகுதியாக மாற்ற வேண்டும். அதுக்கு நெடுங்காலம் ஆகும். 10 ஆண்டு காலத்தில் இடைப்பட்ட இடைவெளியை தொலைப்பதற்கு பல ஆண்டுகள் ஆகும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.